டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மீனத்திலே புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். விருச்சகத்திலே குரு வக்கர நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கூடவே கேது இருக்கின்றார். இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும். மே மாதத்திலே 4ஆம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 7ஆம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதுனத்திற்கு வருகிறார். 11ஆம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கிரன் மேஷத்திற்கு வருகிறார். 15ஆம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார். 18ஆம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம். மிதுன ராசிக்காரர்களுடைய மே மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்கள் நுண்ணறிவுக்கு பேர் போனவர்கள். 12 ராசிகளிலே கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிக்கின்றவர்களே, இரட்டை வருமானத்திலே குறிவைப்பவர்களே. இந்த மே மாதம் ஆரம்பத்தில் படு ஜோராக உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அது எப்படி என்றால், உங்களுடைய ராசியின் 10வது இடத்திலே மீனத்திலே சுக்கிரன் புதன் இவர்களுடைய இணைவை குரு பார்வையிடும்போது இதை ராஜயோகம் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தோடு இந்த மாதம் தொடங்குவது என்பது மிதுன ராசிக்காரர்களை உயர்வான நிலைக்கு அழைத்து செல்லும் என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு பிறகு 4ஆம் தேதி சூரியன் உச்சம் பெற்று அங்கே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மேஷத்திலே. உங்கள் ராசிநாதன் புதன் அவரோடு இணைவது என்பது புத ஆதித்த யோகம். அதாவது சூரியனும் புதனும் இணைந்து யோகத்தை கொடுக்கின்ற ஒரு வல்லமையை கொடுத்து உங்களை வழி நடத்துகிறது என்றால், இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு சிறப்பு. மிதுன ராசிக்கு 3ஆம் ஆதி, முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் மே மாதம் பாதி வரை 15ஆம் தேதி வரை உச்ச நிலை பெற்று அவர் இடத்திலே சஞ்சாரம் செய்வது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே நுண்ணறிவுகள் பெற்றவர்கள், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவர்கள், பெரிய பெரிய கன்சல்டன்ட் என்று சொல்லப்படுகின்றவர்கள், கணித மேதைகளாக இருப்பவர்கள், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியிலே மின்னுபவர்கள், பிரபத்தர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே, பேங்கிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே, ஸ்கூலிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே, காலேஜ் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே, ஆடிட்டிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே மின்னுகின்ற இவர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதி இவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து வாகன வசதியை பெருக்கி, மேலும் இவர்களை வீடுகளை வாங்குகின்ற வசதிகளையும் உட்படுத்தி கடன்கள் கிடைத்து இவர்கள் அழகாக நிம்மதியாக பயணிக்கின்ற விதத்திலே மாதத்தின் மே மாதத்தின் முதல் பகுதி இருக்கும். அதற்கு பிறகு திருமண உறவிலே, திருமண உறவு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வக்கரம் பெற்ற சனி கேதுவோடு இருப்பதால் வாழ்க்கை துணைவியோடு இவர்கள் எந்தவித ஈகோவிற்கும் இந்த மாதத்திலே இடம் கொடுக்காமல் சமரசமாக பாகஸ்தர்களோடு தொடர்ந்து பயணித்தால்
எந்தவித கெட்ட பலனும் இவர்களை தாக்காது. 6லே குரு வக்கரம் பெற்று இருக்கின்ற ஒரு கோணத்திலே, ஆனால் வருமான ஸ்தானத்திலே அவருடைய அந்த பார்வையானது பதிவு, வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இவர்கள் ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். திண்டிவனம் பாண்டிச்சேரிக்கு செல்லுகின்ற பாதையிலே திரு வக்கரை என்று அழைக்கப்படுகின்ற வக்கரகாளி இருக்கின்றார். வியாழக்கிழமை சென்று அந்த வக்கரகாளியை வணங்கும் போது குருவுடைய அந்த வக்கரம் தணிக்கப்படும். அதுபோல சனிக்கிழமை அன்று சென்று அந்த சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் நாம் செய்து கொண்டு இந்த மாதத்தினுடைய பலனை சிந்தாமல் அனுபவிக்கலாம். அதாவது கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே இயற்கையிலே மின்னுகின்ற அளவிற்கு, கலைத்துறையிலே, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிலே, கணக்கு துறையிலே, வருமானம் பிடித்தம் என்று சொல்லப்படுகின்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பணியாற்றுகின்ற உங்களுக்கு ப்ரமோஷன், திருமணம், வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வருவது என்பது எல்லாம் இந்த மாதத்தில் இருந்தாலும் கூட 6வது இடத்திலே குரு இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் ஒரு கண் வைத்து உழைக்க வேண்டும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் என்பதை மனதிலே கொண்டு பத்திரமாக நீங்கள் உழைத்தால் இந்த மே மாதம் சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் எட்டிவிடலாம். விஷ்ணு சகஸ்ர நாமம் என்று சொல்லப்பட்ட அதை பாராயணம் செய்து வருவது, விஷ்ணு காயத்ரியை தினசரி 9 அல்லது 10 தடவை சொல்லி வருவது, நீங்கள் இடைக்காட்டு சித்தர் என்பவரை நோக்கி தியானம் செய்வது எல்லாம் உங்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட, உறவு சம்பந்தப்பட்ட, விரோதம் சம்பந்தப்பட்ட, போட்டி சம்பந்தப்பட்ட, பொறாமை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றதை எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த மாதம் நிறை மாதம், மே மாதம் சிறப்பான மாதம் என்ற முறையிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் செல்லலாம். மேஷத்திலே புதன் சஞ்சாரம் 4ஆம் தேதி, 7ஆம் தேதி செவ்வாயுடைய சஞ்சாரம் மிதுனத்திலே. இந்த பரிவர்த்தனை முதலிலே ஒரு மோசமான கடினமான சோதனைகளை கொடுத்தாலும் முடிவிலே இது அருமையான ஒரு இன்பமான ஒரு நிகழ்வுகளை இவர்களுக்கு எடுத்து வரும் என்பது கல்வி சார்ந்த விஷயத்திலே மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையாகும். 24, 25 மே மாதங்களிலே இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்றைய தினத்திலே சைவ உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது, மௌனியாக இருக்க வேண்டும், பிற விஷயங்களில் தலையிடக்கூடாது, தேவையில்லாமல் பயணங்கள் செய்யக்கூடாது. பெரிய பயணமாக இருந்தாலும் சரி, சிறிய பயணமாக இருந்தாலும் சரி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அன்னையினுடைய ஆசீர்வாதம் பெற்றே தொடங்க வேண்டும். மேலும் அன்றைய தினங்களிலே இறை சிந்தனையோடு வாழ்க்கை நடத்தி வந்தால் இந்த சந்திராஷ்டம் அவர்களுக்கு அதிகபட்ச கஷ்டத்தை கொடுக்காது. இதுவரையிலே பொது பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். இதிலே வருகின்ற தினப்பலன், மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன், புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக, ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.